அரசியலை நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தோனேசியாவில் இருந்து 5 போதை வஸ்து வியாபாரிகள் அல்லது போதை வஸ்து முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். நுவரெலியாவில் மித்தனிய மற்றும் தங்காலை போன்ற இடங்களில் போதைப் பொருட்கள் பெருமளவான போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயனங்கள் நிலத்தடியிலிருந்து புறப்பட்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் இடையுள்ள போதைப் பொருள் மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ் இவ்வாறு இந்த போதைப் பொருட்களுக்குரிய மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்களை கைப்பற்றுவதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக போதைப் பொருள் வியாபாரிகளாலோ அல்லது போதைப் பொருள் முக்கியஸ்தர்களாலோ இது முடிந்திருக்காது. அப்படி என்றால் இதற்கு பின்னால் பலமான அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன. அதற்கு துணையாக போலீஸ் சக்திகளும் இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை அதை போதை வஸ்து வியாபாரிகளை சொல்லலாம், அவர்கள் நேரடியாக இந்த விடயத்தில் ஈடுபடுகின்றவர்கள். இவர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்படுகின்றவர்கள் காணப்படுகிறார்கள், அரசியல் சக்திகள் அல்லது காவல்துறை சக்திகள். இவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் நினைத்தார்கள் வெளிநாடுகளில் இருந்துதான் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன என்று. ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி மித்தனிய போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பிரமாண்டமான அளவுக்கு அதிகமான இந்த போதை வஸ்து பொருட்களையும் பார்க்கின்ற போது இங்கு ஒரு தொழிற்சாலையே இயங்கி வந்திருப்பதாக நுவரெலியாவில் கூறப்படுகின்றது. இந்த கைது செய்யப்பட்டவர்கள் முறையாக விசாரிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய இயக்குநர்கள் யார், பணிப்பாளர்கள் யார், இதனை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எப்படியான மர்மமான திட்டங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன என்ற உண்மைகளை கண்டறிய முடியும். கடந்த காலத்தில் இந்த போதை வஸ்து வியாபாரிகளோடு அல்லது போதை வஸ்து முதலாளிகளோடு அல்லது போதை வஸ்து முக்கியஸ்தர்களோடு அரசியல்வாதிகள் பின்னி பிணைந்திருந்து அவர்களை பாதுகாத்திருக்கின்றார்கள். எனக்கு தெரியும், ஒரு தடவை கூறப்பட்டது, நீர்கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியிடம் இந்த போதை வஸ்து சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி சுற்றி வளைப்பு செய்த போது அக்கால ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் உலங்குவான உறுதியில் சென்று அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியதாக கூட அக்காலத்தில் கதையடிப்பட்டது. எனவே இந்த போதை வஸ்து வியாபாரம் என்பது தனிய பாதாள லோக கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் கடந்த கால ஜனாதிபதி அவருடைய மகன் போன்றவர்களும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கம்பஹா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வந்திருக்கின்றது.